ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நாம் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். திரளான வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து அதிகமாக வர வர அவைகள் மூடனுடைய சத்தங்களாக மாறிவிடும். பல நேரங்களிலும் நம்முடைய பேச்சுகள் இப்படித்தான் காணப்படுகிறது. ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு அர்த்தம் நிறைந்த காரியத்தை குறித்த வார்த்தைகளோடு நாம் ஆரம்பிப்போம். நேரம் செல்ல செல்ல நம்முடைய பேச்சுகள் அதை தாண்டி வேறு காரியங்களிலே பதிந்து அவைகளை குறித்த வேண்டாத வார்த்தைகளும் தேவையற்ற விவாதங்களுக்குள்ளேயும் நாம் நுழைந்து விடுகிறோம். இப்படி திரளான வார்த்தைகளை பேசுகிற பொழுது மூடனுடைய சத்தம் வரும் என்பதற்கு இந்த வசனத்திலே ஒரு உதாரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான், ஒரு மனுஷன் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ளே தோன்றுகிற சொப்பனம் மாயையாய் இருக்கிறது போலதான் இதுவும் காணப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையும் தொல்லைகளும் அவனுடைய சிந்தையிலே திரண்டு காணப்படுகிற பொழுது இராக்காலங்களிலே பல சொப்பனங்கள் அவனுடைய சிந்தைகளிலே வந்து போய்விடும். அவைகள் அர்த்தமற்றவைகளும் மாயையானவைகளும் காலையிலே விழிக்கும் போது மறந்து போனவைகளாகவும் காணப்படும். இதுபோலதான் நாமும் தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக பேசிக் கொண்டிருப்போமானால் நாம் பேசுகிற வார்த்தைகள் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். தகுதியில்லாத காரியங்களையும் நாம் பேசிவிடுவோம். ஏன், அவசியமில்லாத காரியங்களை வேறு யாரோடோ பேசி நம்முடைய நேரங்களையும் நன்மதிப்பையும் நல்ல வார்த்தைகளையும் நாம் இழந்து விடுவோம். அவைகளெல்லாம் மூடனுக்கு நிகராக நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும். ஆகவே ஞானமுள்ள வார்த்தைகளையும் புத்தியான பேச்சுக்களையும் காத்து கொள்ளுவோம். வார்த்தைகள் திரளாயிருக்க வேண்டாம், சுருக்கமாயிருக்கட்டும், அர்த்தம் நிறைந்ததாயிருக்கட்டும். அதுவே கேட்கிறவர்களுடைய இருதயத்துக்கு ஔஷதமாகவும் நற்காரியங்களை குறித்த தூண்டுகோலாகவும் அமைந்துவிடும். இந்த நல்ல காலை வேளையிலே நம்முடைய வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருக்கும்படி ஆண்டவர் ஒரு கட்டுப்பாடுள்ள இருதயத்தையும் தெளிவுள்ள சிந்தையையும் ஞானத்தின் வார்த்தைகள் நம்மளே தரும்படி நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பிறரோடு பேசிக்கொள்ளுகிற நேரங்களிலே தேவையானவைகளை ஞானமாக புத்தியாக பேசிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். வீணான தேவையில்லாத வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி எங்கள் நற்பெயரையும் ஞானமுள்ள நல்ல வார்த்தைகளின் சாட்சிகளையும் இழந்து போகாதபடி எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். வீணான பிரச்சனைகளில் அகப்பட்டு விடாமலும் எங்களை காத்து கொள்ளும்படி மனக்கட்டுப்பாட்டை தரும்படி உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.